ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் தேவை. ஆனால் இதிலே போட்டு ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ் அப்படி இப்படி போயிடக்கூடாது. அந்த பண மைண்டிலே போயிடக்கூடாது. ஆமென். அதில் போயிட்டு யூதாஸ் காரியோத்து ஊழியத்தை இழந்து போனது போல, அப்போஸ்தல பட்டத்தை இழந்து போனது போல, நித்திய ஜீவனை இழந்து போனது போல, ஓட்டத்தை இழந்து போனது போல, தேவ சாயலை இழந்து போனது போல, தேவனுடைய வல்லமை இழந்து போனது போல இழந்து போகக்கூடாது. இந்த நாளில் ஸ்தோத்திரம் நமக்குள்ள ஸ்தோத்திர தேவனை எப்படியாவது பிடித்து கொள்ள வேண்டுங்கிற ஸ்தோத்திரம் கிருபை வேணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அப்போ ஸ்தோத்திரம் இதை இழந்து போகக்கூடாது. நம்ம கட்டியாக உறுதியாக பிடிச்சிக்கணும், கட்டியாக பிடிச்சிக்கிடணும். அப்போ சொல்லும்பொழுது அவர்கள் உலகத்துக்குரியவர்களே பேசுகிறார்கள். இன்றைக்கி அநேக ஊழியர்கள், அநேக விசுவாசிகள் உலகத்துக்குரியவர்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. உலகத்தவே மையப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. உலக ஆசீர்வாதத்தவே மையப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் எதற்காய் பிடிக்கப்பட்டோம், எதற்காக அழைக்கப்பட்டோம், தேவனுடைய நோக்கம் என்ன, என்னை குறித்த நோக்கம் என்ன, ஸ்தோத்திரம் என்னை குறித்து தேவன் வைத்திருக்கக்கூடிய வெளிப்பாடுகள் என்ன, அதவே சிந்திக்காதபடிக்கு அதவே சிந்திக்காதபடிக்கு ஏதோ சிந்திக்கிறோம் அப்படின்னா இதவே ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், உலகத்தின் இச்சைகள், இதவே சிந்தி மாம்சங்கள். இது பலவீனம் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. பலவீனம், கண்கள் இச்சை, இதுவே சிந்தித்து கொண்டு ஓட்டத்தை தொலைத்து விடுகிறார்கள். ஸ்தோத்திர சோகமாக இருப்பது பிசாசுடைய சிந்தனை தான். எப்போதும் சோகமாக